என்ன உலகம் இல்லைங்க இது. ஏங்க, ஒரு மனுஷனை எத்தனை பேர் தாங்க அடிப்பீங்க? எத்தனை பேர் தான் அடிப்பீங்க? அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக வரணும்னு நினைச்சது ஒரு தப்பா? அப்பா ஆத்தாடி, கொஞ்சமாச்சும் கேப் விட்டு அடிக்கலாங்க. அந்த மனுஷனா இருக்கிறத விட்டு எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு ஒவ்வொன்னா கடந்து போயிட்டு இருக்காரு. அவர் இடத்துல நான் என்னெல்லாம் வச்சு பார்த்தேன். ஐயோ, நான்லாம் எந்திரிச்சிருக்கவே முடியாதுங்க. ஐயோ, எத்தனை அடி! சென்ட்ரல் இருந்து ஸ்டேட் வரைக்கும், லெப்ட்ல இருந்து ரைட் வரைக்கும், நேத்து முளைச்ச காளான், இன்னைக்கு முளைச்ச கொசு, வரவங்க போறவங்க எல்லாம் அவர் வந்து நோன்றதுன்னா ஒரு மனுஷன் எவ்வளவுதாங்க இதெல்லாம் தாண்டி போக முடியும்ல? பா, அயன் ஹார்ட்டட் பர்சனுங்க, இல்ல மேன் ஆஃப் ஸ்டீல். எவ்வளவு அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு பாருங்களேன். பட் சங்கீதா மேம், ஐ நோ இந்த விஷயத்தை பத்தி பேசக்கூடாது, இது வந்து உங்க பர்சனல், உங்க ஃபேமிலி. பட் என் மனசுல ஓடிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரும் நடிகருமான விஜய் கிட்ட இருந்து விவாகரத்து கேட்டு அவருடைய மனைவி சங்கீதா செங்கல்பட்டு நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அந்த விஷயம் தான் நேற்று ஈவினிங்ல இருந்தே சோசியல் மீடியா முழுக்க பேசும் பொருளா மாறி இருக்கு. இதை தொடர்ந்து தான் சங்கீதா அண்ட் விஜய் குறித்த விமர்சனங்கள் எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு. நடிகர் விஜயும் கடந்த சில வருடங்களாவே அரசியல், பொது நிகழ்ச்சி, திருமண நிகழ்ச்சிக்கு எல்லாமே தனியா தான் போயிட்டு வந்தாரு. இனிமேல் தான் நடிகர் விஜயோடைய மனைவி சங்கீதா விவாகரத்து கோரி வழக்கம் தொடுத்திருக்காங்க. சங்கீதா தாக்கல் செய்த மனுவில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கும் ஜோசப் விஜய்க்கும் இங்கிலாந்துல 1998 பதிவு திருமணம் நடந்துச்சு. அதுக்கப்புறமா சென்னை எழும்பூர்ல இருக்கிற ராஜா முத்தையா மன்றத்துல 1999 இந்து முறைப்படி திருமணம் நடந்துச்சு. ஆரம்ப காலத்துல எங்களுடைய வாழ்க்கை இனிமையா தான் இருந்தது. நாங்க 2 பேருமே அடிக்கடி இங்கிலாந்து போயிட்டு வந்தோம். சினிமா நிகழ்ச்சி அண்ட் பொது நிகழ்ச்சிக்கு என்னை அழைச்சிட்டு போவாரு. என்னுடைய கணவருக்கு ஒரு நடிகையுடன் தொடர்பு ஏற்பட்டதா தெரிய வந்துச்சு. இது எனக்கு மிகப்பெரிய மன உளைச்சலையும் வேதனையும் ஏற்படுத்தினுச்சு. இது தொடர்பா அவர்கிட்ட பேசும்போது அந்த தொடர்பை கைவிடுவதா சொல்லியிருந்தாரு. ஆனா இப்ப வரைக்குமே அந்த நடிகையுடன் தொடர்பு வச்சுட்டு என்னை அலட்சியப்படுத்துறாருன்னு சொல்லியிருந்தாங்க. இதை கேள்விப்பட்ட நெட்டிசன்ஸ்ல பலரும் விஜய பயங்கரமா திட்டிட்டு வந்தாலும், இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியா தான் சங்கீதா இப்படி பண்ணிருக்காங்கன்னு பலரும் சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில தான் சிலர் விஜய்க்கு சப்போர்ட்டாகவும் பேசிட்டு வராங்க. அப்படிதான் சீரியல் நடிகர் அருண்ராஜனும் ஒரு வீடியோ ஷேர் பண்ணிருக்காரு. இவ்வளோ நாள் இல்லாம, இவ்வளோ வருஷம் இல்லாம, எலெக்ஷன் பக்கத்துல இருக்கும் போது இவ்வளோ டீட்டெயிலா ஒரு அலிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னும் போது அந்த மனுஷனை ஊரே லவ் பண்ணுதுங்க. அவருக்கு பிடிச்சவங்க கோடி பேர் இருக்காங்க. சரி, அகெயின் மறுபடியும் ஐம் சாரி, நான் வந்து பர்சனலா பேசக்கூடாது. பட் இந்த நேரத்துல இவ்வளோ டீட்டெயில் அலிகேஷன் வந்து தேவையா அப்படிங்கறது தான் என்னோட கேள்வி. சாரி, இது பர்சனல் விஷயம், அதை பற்றி பேசக்கூடாது. பட் தளபதி சார், பல பிரச்சனையை கடந்து வந்துட்டீங்க. டெஃபினட்டாக நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது அது ஏதோ கண்ணை மூடிட்டு காற்றுல கத்தி வீசுற மாதிரி தான் இருக்கும். பட் ஐ எம் வெரி ஷுவர் இந்த பிரச்சனையும் நீங்கள் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணி இதுலேருந்து வெளில வருவீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம், அஸ் அ தளபதி ஃபேன், அஸ் அ தளபதி வெரியன், இந்த வருஷம் இல்லை, இந்த மாதம் இல்லை, அடுத்த மாதம் இல்லை, எலெக்ஷன் மாதம் இல்லை, அடுத்த வருஷம் இல்லை, இன்னும் பல நாட்களுக்கு உங்களை நிம்மதியாக விட மாட்டாங்க. ஸோ இந்த டெம்ப்ளேட்டை நான் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். We stand with தளபதி விஜய். So this is going to be the most used template again and again and again. தளபதி sir, we stand with you. மேலும் இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.